ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குழிப்பணியாரம் தான். வெள்ளை குழிப்பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் ஊற வைக்கிறதுக்கு அளவு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த உலக்க அளவுக்கு பார்த்துக்கோங்க, இந்த சைஸ் உலக்க அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே உலக்க அளவில் கொஞ்சம் சாப்பாட்டு அரிசியும் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோத்தையும் இனி நம்ம நல்லா கழுவி குவர வச்சுக்கலாம். குவர வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா ஒரு 5 தண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் 2 அரிசியையும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எல்லாமே கொஞ்சம் தனித்தனியாகவே போட்டு ஊற வைங்க. ஒரே இதில் போட்டு வைக்க வேண்டாம், தனித்தனியாக போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம சுட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் தனியாக இருந்து சோக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் அரைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். 3 மணி நேரம் அரிசி நல்லா கோந்துருச்சு. இப்போ நான் மாவாட்டி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் ஒரு சின்ன கப்புக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் பாகு எடுத்து நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாகில் ஏதாவது டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் பாகு எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஊற்றிருக்கேன். ஒரு பிஞ்சளவு உப்பும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இது எனக்கு மண்டவளத்தில் உப்பு இருக்காது, அதனால் நான் தேங்காய் பாலும் இது நல்லா கட்டியாக எடுத்து வச்ச தேங்காய் பால் போட்டிருக்கேன், ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா தேங்காய் பால் ஊற்றும் போது அதனுடைய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பால் வாசனை நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் இது நல்லா தேங்காய் பால், உப்பு, கருப்பட்டி ஊற்றலை, நான் மண்டவளம் போட்டிருக்கேன். இது வெள்ளை கலரில் தான் இருக்கும் இந்த குழிப்பணியாரம். வெள்ளை குழிப்பணியாரம் தான் சொல்லுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் இல்லை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சாதான் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாக இருக்கும். குழிப்பணியாரம் நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் அவங்கள அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா 4 மணி நேரம் நல்லா புளிச்சு சோக்காகி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்படி வருதுன்னு. இப்போ இதை நம்ம குழிப்பணியார கல்லில் ஊற்றி எடுக்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு குழிப்பணியார கல் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா சூடானோடனே இதில் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது போல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம், நெய் வேணும்னா நீங்கள் நெய்யிலையும் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த கல் நல்லா சூடான இதில் நான் இப்போ இதை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இதை கொஞ்சம் நம்ம சிம்மை கொஞ்சம் லோ சிம்மில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக விடணும். ஏன்னா இல்லைன்னா கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இதில் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால
குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி ஹெல்த்தியான ஆகாரங்களை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காம வீட்டிலையே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி இந்த ஃபுட்டை சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை ஊற்றிருக்கிறேன். இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். தேங்காய் பால், அச்சு வெல்லம், மண்டை வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்றிருக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கேன். தேங்காய் பாலும் உடம்புக்கு நல்லது, குடல் புண்ணுக்கு நல்லது. வெந்தயம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய இது. நான் அந்த மாதிரி சத்தான ஆகாரங்களை தான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்களும் இது போல் போட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நாளும் நம்ம வீட்டிலையே மிக்சிலேயே அரைச்சா கூட போதும். நான் கூட இதை மிக்சியில் தான் அரைச்சி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுபோல் மிக்சியில் அரைச்சி எடுத்து குழந்தைங்களுக்கு இந்த போல் சத்தான ஆகாரங்களை செஞ்சு கொடுங்க. அவங்க திரும்ப வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி மெதுவாக நைஸாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக. நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். அதனால தான் நின்று வேகுது. அப்போனா தான் உள்ளே வர வேகும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் எல்லாம் கரிஞ்சிடாமல் திருப்பி போட்டுக்கோங்க. வாசனை, அந்த தேங்காய் பால் வெந்தயம் வாசனை அப்படி அந்த பலகாரம் ரெடி ஆகும்போது அவ்வளோ மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புளிச்சதுனால நமக்கு நல்லா குழியோடு வருது பாருங்கள். புளிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த குழி விழுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக திருப்பி போடுறோம்னு பாருங்கள். நீங்களும் இது போல் வீட்டில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம கொஞ்சம் சத்தான ஆகாரங்களே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கொஞ்சம் வருத்தம் பார்க்காம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. கடையில் எதுவுமே அவ்வளோவா வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ஃபாஸ்ட் ஃபுட் சைடு போக மாட்டாங்க. நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. உங்களுக்கு நெய் வேணும், குழந்தைக்கு நெய் சத்து தான், குழந்தைங்களுக்கு நெய்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றது தோணுச்சுன்னா நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றி உங்களுக்கு காட்டலை. வேணும்னா நெய் ஊற்றினாலும் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பாருங்கள், இது நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெயும் நல்லது தான். தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக, இப்போமே எடுத்து வேகிறதுக்குள்ளேயே சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ நான் அது ரெடி ஆனோன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். போடும்போதே நல்லா புசுன்னு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடு கையில் வைக்க முடியல, ஆவி பறக்க உங்களுக்கு எடுத்து வருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு பிச்சு காட்டுற இருங்க, நல்லா இதாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். ஆவி பறக்க சுவையான உங்களுக்கு தேங்காய் பால் குழிப்பணியாரம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இது போல் சத்தான ஆகாரங்களை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.